வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் ஆத்திசூடியில் 34வது வாசகம் பார்க்குறோம். கிழமை பட வாழ், இதுதான் அந்த வாசகம். இந்த கிழமை பட அப்படிங்கிறது ஒரே சொல்லாகவே பயன்படுத்துகிறாங்க பொதுவாக. கிழமை பட வாழ் அப்படிங்கிறது தான். ஆக 6 அப்புறம் ஒரு 2 8 சொற்கள் இருக்குது இதில். இந்த கிழமை பட அப்படிங்கிறதுக்கும் வாழ் அப்படிங்கிறதுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்குது. அதனால் வாழ் அப்படிங்கிறது என்ன பார்க்கலாம். இந்த வாழ்தல் அதுதான். இந்த வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லிவிங், அவ்வளோதான், டு லிவ், அதுதான். ஆனால் அது இட் இஸ் மோர் தென் யூ மேட் எக்ஸிஸ்டன்ஸ். அது தமிழில் சரியாக சொல்லப்படுவதில்லை. ஏன்னா வாழ்தல் என்பது வேறு, இருத்தல் அப்படிங்கிறது வேறு, இரண்டு வெவ்வேறு விஷயம். ஏன்னா அது இதெல்லாமே இப்போ கூட கிராமங்களில் இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. எப்படி இருக்கீங்க அப்படின்னா இருக்கேன் அப்படின்னு போவாங்க. ஸோ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வாழ்தல், இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது இருத்தல். அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இருக்கேன், அதுதான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடியது. ஆக இதிலிருந்து மாறுபட்டது வாழ்தல் அப்படிங்கிறது. ஸோ வெறுமனே உயிரோடு இருத்தல் மட்டுமே வாழ்தல் இல்லை, அதையும் மீறி ஏதேனும் ஒன்று இருக்கணும். அப்போ தான் அந்த வாழ்தல்ங்கிற அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ தான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தான் வாழ்தல் அப்படிங்கிறது. கிழமைப்பட வாழ் அப்படிங்கிறது நீங்கள் நல்லாக இருக்கணும், நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த நன்றாக அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வருது அப்படின்னா நல்லா சௌகரியமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே இல்லை. அதையெல்லாம் மீறி எல்லாரும் பாராட்டுகிற விதத்தில், எல்லாரும் வாழ்த்துகிற விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாசகமே வந்திருக்கிறது. இந்த கிழமைப்பட வாழ் அப்படிங்கிறதுல இந்த கிழமைங்கிற சொல் பல பேருக்கு சற்று புதியதாக இருக்கலாம். இந்த கிழமை அப்படிங்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள் புகழ், அவ்வளோதான். தோன்று புகழோடு தோன்று அகுதிலார் தோன்று தோன்றாமை நன்று அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதுதான் புகழ், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கிழமை அப்படிங்கிறதுக்கும் புகழ்ங்கிறதுக்கும் அதே தான் பொருள். ஏன்னா பல பேருக்கு இந்த நாள் அப்படிங்கிறோட கிழமைங்கிற சேர்த்து பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமைங்கிற போது உடனே கிழமைப்பட வாழ் அப்படிங்கிறத அப்படி பார்க்குறாங்க. உண்மையில அது ஒரு மாதிரியான ஒரு காரண பெயர் தான். அது மன்னிக்கணும், அது கொஞ்சம் இலக்கண சுத்தமாக நான் பேசுகிறேன். காரண பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தை விட்டு வரக்கூடிய ஒரு பெயர், அதுதான் கிழமை, வேறு ஒன்றும் இல்லை. பழங்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, கிழவன் அல்லது கிழவர் அல்லது கிழத்தி அப்படிங்கிற 3 சொல் இருந்துகிட்டு இருந்தது. இப்போது பொதுவாக அது ஏளனமாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு நல்ல பொருள் இருக்கிறது. கிழவன், கிழவி, கிழத்தி என்று சொன்னால் புகழ்பெற்றவர்னு அர்த்தம். அதுதான் அது. கிழவன் அப்படின்னாலும் கிழவர்களாலும் கிழத்தி, புகழ்பெற்ற ஆண் கிழவன், புகழ்பெற்ற பெண் கிழத்தி. இன்னும் மரியாதையோடு சொல்லணும்னா இருவருக்கும் பொதுவாக கிழவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் புகழ்பெற்றவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வயசானவங்க, முதியவங்க, ஓல்டு பீப்புளுக்கு தான் கிழவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, புகழ்பட வாழ்தல் தான் அது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஏதேனும் ஒரு விதத்தில் ஒருவனுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விதத்தை தான் அமைந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அது கிழமைன்னே பேர் வச்சாங்க. வேறு எங்கேயுமே இல்லை, வேறு எந்த ஒரு மொழியிலையும் அந்த மாதிரியான ஒரு சொல் இல்லை. நாள் அப்படிங்கிற ஒரு சொல் தான் இருக்குது. டே அப்படின்னு தான் இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னா இருக்குது. அதுக்கு தமிழில் நாள் என்கிற ஒரு சொல் இருக்குது. வடமொழியில் தினம்ங்கிற ஒரு சொல் இருக்குது, தின் அப்படிங்கிறது. இந்த தினம் என்பதும் நாள் என்பதும் தாண்டி தமிழில் மட்டும்தான் அது கிழமைங்கிற ஒரு சொல்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு விதத்திலே உங்களுக்கு அது பெயர் சேர்ப்பதாக, புகழ் சேர்ப்பதாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக தான் அது கிழமைன்னே பேர் வச்சாங்க. அதனால தான் கிழமைப்பட வாழ் அப்படின்னா புகழ்பட வாழ்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது இந்த வாசகத்தினுடைய முழு வீரியமும் வீச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிழமைப்பட வாழ் அப்படின்னா, வாழ் அப்படின்னாலே நன்றாக இரு அப்படின்னா, நல்லா இரு அப்படின்னு தான் வாழ்த்துறாங்க. அதுவும் எப்படி வாழ்த்துறாங்கன்னா, நல்லா புகழ் வர்ற மாதிரி நல்லா இரு அப்படின்னு வாழ்த்துறாங்க. புகழ் எப்போது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னதாக இந்த கிழமைப்பட வாழ் அப்படிங்கிற இந்த வாசகம் இருக்கு பாருங்களேன். அது வெறுமனே ஒரு வாழ்த்து சொல்கிற ஒரு வாசகமாக மட்டுமே இல்லாமல் நமக்கு ஒரு வழிகாட்டுகிற ஒரு வாசகமாக இருக்குது. இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லாவே இருங்க, ஆனால் உங்களுக்கு எப்படிலாம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்குமோ, வாழ்த்து கிடைக்குமோ, புகழ் கிடைக்குமோ அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லுது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், எப்போ புகழ் கிடைக்கும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுப்போம். 2 விஷயத்தில் நமக்கு ஒருத்தருக்கு பேர் கிடைக்கலாம். நல்லது பண்ணாலும் பேர் கிடைக்கும், அல்லது செய்தாலும் பேர் கிடைக்கும். கெட்டதுன்னு சொல்கிறது இல்லை, தீயதுன்னு சொல்கிறது இல்லை. நல்லது செய்தாலும் பெயர் கிடைக்கும், அல்லது செய்தாலும் பெயர் கிடைக்கும். ஆனால் அல்லது செய்தால் நமக்கு அவப்பெயர் கிடைக்கும், நல்லது செய்தால் நமக்கு புகழ் கிடைக்கும். அப்போ புகழுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அவ்வளோதான். இட் இஸ் நாட் சிம்பிளி லைக் சம்ஒன் கெட்டிங் பாப்புலாரிட்டி. அப்படி இல்லை. ஒரு பிரபலமாகுவது மட்டுமே முக்கியமானது இல்லை. பிரபலமாகிறதுங்கிறது வேறு, புகழ் பெறுவது என்பது வேறு. இந்த பிரபலமாவதற்கு நம்ம என்ன பண்ணியாலும் பிரபலம் ஆகிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் புகழ் அடைவது என்பது சற்றே வேறுபட்டது. அது யாருக்கா நல்லது பண்ணாதான்
புகழுங்கிறது கிடைக்கும். இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும், மற்றவருக்கு நல்லது பண்ணணும், மொழிக்கு நல்லது பண்ணணும், இனத்துக்கு நல்லது செய்யணும். இது மாதிரி எதையேனும் ஒரு தன்னலம் மறந்து பிறருக்காக பாடுபடுவது என்று ஒன்று வருகிற போதுதான் புகழ் என்பதே வந்து சேரும். இதுதான் கிழமைப்படவான்னு சொல்றாங்க. கிழமைப்படவாங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா, தயவு செய்து நீங்கள் உங்களுக்காக மட்டுமே வாழாதீர்கள். எப்படிலாம் விரிவடைகிறது பாருங்க. ஒரே வாசகம் எப்படிலாம் அப்படியே விரிவடைஞ்சிட்டே போகுது பாருங்களேன். உங்களுக்கு புகழ் வருகிற மாதிரி வாழ வேண்டும் அப்படின்னா புகழ் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்கிற போது புகழ் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தயவு செய்து உங்களுக்காக வாழாதீர்கள். தன்னல மறுப்பு அப்படிங்கிறது இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிநாதமாக நம்ம பார்க்கிறோம். பிறருக்காக வாழ வேண்டும். இந்த பிறருக்காக அப்படிங்கும்போது ஏதோ நமக்கு தெரிந்தவர்களோ, உறவினர்களோ, நண்பர்களோ, அண்டையாளரோ மட்டுமே இல்லை, பொதுவாக ஒரு சமுதாயத்துக்காக, ஒரு இனத்துக்காக, ஒரு மொழிக்காக, ஒரு தேசத்துக்காக, ஒரு மனித இனத்துக்காக அப்படி வாழ்கிற போதும் உண்மையிலே புகழ் என்பது வந்து சேரும். யாரெல்லாம் இப்போ புகழுடன் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எதையும் ஒரு விதத்தில் அவர்கள் தங்களை தாண்டியும் வேறு யாருக்காக பயன்பட்டிருக்கிறார்கள், உபயோகப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நமக்கே தெரியும், வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு மகாகவி பாரதி பாடுறார். அப்போ வள்ளுவன் என்கிற ஒரே ஒரு புலவர்னால தமிழ்நாடு மொத்தத்துக்கு ஒரு வான் புகழ் கிடைக்குது அப்படின்னா, அப்போ ஒரு மிகப்பெரிய விதத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். நமக்கே தெரியும், அவர் தான் திருக்குறள் தந்தார். அப்போ அந்த திருக்குறள் என்கிற ஒரு நூல் தந்ததன் காரணமாக திருவள்ளுவருக்கு ஒரு வான் புகழ் கிடைக்கிறது. அப்படித்தான் புகழ்ங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய ஏதேனும் ஒன்றை தந்தாலோ செய்தாலோ தான் மிக நிச்சயம் புகழ் என்பதே வந்து சேரும். அப்ப கிழமைப்பட வாழ்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள், தயவு செய்து பிறருக்காக வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய இனத்துக்காகவும், சமுதாயத்துக்காகவும், நாட்டுக்காகவும் வாழ்ந்து பாருங்கள். அப்போது ஒரு கீர்த்தி என்றக்கூடிய புகழ் உங்களை தானாக வந்து சேரும். அப்போதான் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதற்கான ஒரு பொருளே வந்து சேரும். அதுதான் வாழ்வதற்கான இலக்கணம். ஆக இப்போ பாருங்களேன், புகழோடு வாழுங்கள் என்பதற்கான மற்றொரு வாசகம்தான் கிழமைப்பட வாழ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.